யூடியூப், இன்ஸ்டாகிராமில் ரசம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஏராளமான ரெசிபீஸ் இருக்குங்க. எல்லா குக்கிங் சேனல்ஸ்லேயுமே கண்டிப்பாக அவங்களோட ரசம் சாதம் ரெசிபீஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தும் நாங்கள் அப்லோட் பண்ணுற இந்த வீடியோ வியூஸோ இல்லை லைக்ஸோ கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த வீடியோ தான் ஒரு 3 சப்ஸ்கிரைபரை எங்களுக்கு கொடுத்துச்சு. ஆமாங்க, 3 சப்ஸ்கிரைபர்ஸ். இது மற்றவங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஒரு க்ரியேட்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் நம்மளோட ஒர்க் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாங்க இருக்குது. எங்களோட அந்த 3 சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்க. வாங்க. அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோங்க. ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக திருத்திக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு ரச சாதமும் ஃபிஷ் ஃப்ரையும் தாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரச சாதமும் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃபிஷ் ஃப்ரைக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, சீரகத்தூள் இது எல்லாமே வீட்டில் அரைச்சி சேர்த்துருக்காங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு இந்த மாதிரி மசாலாஸ் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாஸ் ஃபிஷ்குள்ளே நல்லாவே இறங்கும். நீங்கள் ரசம் செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மேரினேட் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆயிலும் ஆட் பண்ணலாங்க. ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன். ஏன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆயில் ஆட் பண்ணுறதுனால அந்த மசாலாஸ் மீனோட நல்லா ஓட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு வச்சுருங்க. இப்போது ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், 8 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே அம்மியில் சதைச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அம்மி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொத்தமல்லி, 3 தக்காளி, லெமன் சைஸ் புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். நீங்கள் ரசம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரசம் செய்யும் போது நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் புளி கரைச்சல் இந்த மாதிரி தண்ணி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கடுகு நல்லா பொரிச்ச உடனே நம்ம பிளேட்டில் வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம், அதுவும் போட்டுக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ் நம்ம எண்ணெயில் இதெல்லாம் வதக்கணும். அது வரைக்கும் நீங்கள் தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நமக்கே தெரியும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி கரைச்சல் சேர்த்துட்டு நீங்கள் மீதி இருக்கிற 2 இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஒன்று தக்காளி, கொத்தமல்லி, இதுக்கப்புறம் உப்பு. ஸோ நீங்கள் இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் தேவைப்படும் இதுக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிட்ட பிறகு ரசம் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதனால் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்ட பிறகு சிம்மில் வச்சுருங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் எடுக்கும். கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சிடும். அப்போ பபிள்ஸ் வராத முன்னாடி நீங்கள் அது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுதான் ரசத்துக்கான கரெக்டான பதம். இப்போது மேரினேட் பண்ணியிருக்கிற ஃபிஷ்ஷஸ் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு தவா நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை ஆட் பண்ணுங்கள். இது ஷாலோ ஃப்ரைன்றதுனால நம்ம எவ்வளோ ஃபிஷ் வச்சுருக்கோமோ அவ்வளோ ஃபிஷ்க்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணால் மட்டும் போதும். இப்போது நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.